morning students. Today I am going to discuss about the topic of product life cycle in Cadm subject. Actually in this topic we have four type of categories. First one is design process, second one is analysis, and third one is synthesis, and last one is CAD-KE and CAM integration. Before I would like to explain about these topics, what is mean by product life cycle? Everyone should know about the product life cycle terminology. It's nothing but a product, how the product works on, how the product worthwhile, like that is product life cycle. Design process அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசைன் நீட் டாப்பில் பாருங்கள், டிசைன் நீட், டிசைன் ஸ்பெசிஃபிகேஷன், ஃபீசிபிலிட்டி ஸ்டடீஸ் அண்ட் கலெக்டிங் டிசைன் இன்ஃபர்மேஷன். அது முடிஞ்சதுக்கப்புறம் டிசைன் கான்செப்சுவலேஷன். இது வரைக்கும் டிசைன் ப்ராசஸ். என்ன டிசைன் நம்மளுக்கு வேணும்? இப்போ இஃப் யூ வாண்ட் டு நியூ ஸ்பெசிஃபிகேஷன் ஃப்ரம் கஸ்டமர் ஸோ தட் வி டிசைன் தி நியூ ப்ராடக்ட், ரைட்? அதனால் வந்து ஒரு புது ப்ராடக்ட் ரெடி பண்ணோன்னா டிசைனோட கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறது டிசைன் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு அனலிசிஸில் பார்த்தீங்கன்னா அனலிசிஸ், மாடல், டிசைன் அனாலிசிஸ், ஆப்டிமைசேஷன் அண்ட் டிசைன் எவாலுவேஷன். அந்த டாட்டட் லைனில் இருக்கிற அது எல்லாமே அனலைசிஸ். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டிசைனை வந்து அனலைஸ் பண்ணுறோம், ஆப்டிமைஸ் பண்ணுறோம், எவாலுவேட் பண்ணுறோம். தட் இஸ் நத்திங் பட் after finish the design process you have to analyze and optimize and testing the design process whether it is required, it is meet the requirement of customer or not. Okay va? Appo if it is true, if it is satisfy the customer requirement அப்படின்னா டிசைன் டாக்குமெண்டேஷன் போயிடும். ஓகேங்களா? இந்த ஃபுல் ப்ராசஸ் வந்து CAD-KE ப்ராசஸ் சொல்கிறாங்க. CADன்றது என்னென்னா கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் ப்ளஸ் KEன்றது கம்ப்யூட்டர் எய்டட் இன்ஜினியரிங். இன்ஜினியரிங்ஸ் நத்திங் மட்டும் அனலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ப்ராசஸ் வரைக்கும் CAD-KE ப்ராசஸ். இந்த மேலே இருக்கிறது சிந்தசிஸ்ன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அந்த டிசைன் ப்ளஸ் டிசைன் கான்செப்டுவலைசேஷன் வந்து சிந்தசிஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனலைஸ் பண்ணதுக்கப்புறமா டாக்குமெண்டேஷன் பண்ணுறது சிந்தசிஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கேம். இது வந்து CAD-KE ப்ளஸ் கேம், இந்த மூணுமே சேர்ந்தது தான் என்னது எனக்கு ப்ராடக்ட் லைஃப் சைக்கிளோட ஒர்த்து. ஓகேங்களா? கேமில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா CNC ப்ரோக்ராம் இருக்குது, மெட்டீரியல் ஆர்டரிங் இருக்குது, அப்புறம் வந்து ஃபைனலாக ப்ரொடக்ஷன் போகிறாங்க, குவாலிட்டி கண்ட்ரோலு, பேக்கேஜிங் வரைக்கும் கேம்னா என்ன? கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங். உங்களுக்கே தெரியும் கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங்னா என்ன அப்படின்னா, வித் எய்டன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் யூ ஹேவ் டு மேனுஃபேக்சர் த காம்போனண்ட். அதுதான் வந்து கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங். இது இன்பில்ட் எல்லா கம்பெனிஸ்லேயும். ஓகேங்களா? அப்போது நம்மளுக்கு CAD-KE இந்த மூணு இன்டகிரேஷன் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஒரு கம்பெனியில் ஒரு ப்ராடக்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து மேனுஃபேக்சர் ஆகுது, அது எப்படி மார்க்கெட்டிங் ஆகுது, அதோட லைஃப் எவ்வளோன்றது இதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. ப்ளஸ் அதையும் சொல்லலாம். ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள்னால் என்னென்னா ஒரு ப்ராடக்டோட ஒர்த்தையும் சொல்லலாம். ஓகேங்களா? இங்கே நம்ம பார்க்குறது எப்படின்னா, கம்பெனியில் ஒரு ப்ராடக்ட் வந்து எந்த அளவுக்கு ரா மெட்டீரியல்லேருந்து ஒரு ப்ராடக்டாக வந்து மேனுஃபேக்சரிங் ஆகுதுன்றது தான் லைஃப் சைக்கிளாக இங்கே கன்சிடர் பண்ணியிருக்காங்க. பேக்கேஜிங்க்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஷிப்பிங் போகிறாங்க, அப்புறம் மார்க்கெட்டிங் போகிறாங்க. இது எல்லாமே கம்ப்ளீட் ப்ராசஸ் தான். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு CAD-KE ப்ளஸ் கேம் இன்டகிரேஷன் மூலயமா இருக்க டிசைன் ப்ராசஸ் இல்லாமல் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிளோட ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ கைஸ்.